அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ கிளிப்ல ஹிந்தி பிரவேசிகா எக்ஸாம் பேப்பர் 3 இல்ல நிபந்த் ரிவைஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஒன் நிபந்த். இதோட டைட்டில் பரிஷ்ரம் கா மகத்துவ. பரிஷ்ரம் அப்படின்னாலே உழைப்பு இல்லையா? உழைப்பினுடைய மகத்துவம். परिश्रम का अर्थ है तन मन से किसी काम को पूरा करने के लिए किया जाने वाला पूरा प्रयत्न. परिश्रम का अर्थ है. परिश्रम அப்படிங்கறதோட அர்த்தம், அதாவது கடின உழைப்பு, முயற்சி அப்படிங்கறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, தன் மன் சே, உடலாலும் மனதாலும், கிசி காம் கோ, ஏதாவது ஒரு வேலையை, பூரா கர்னே கே லியே, முழுமை பெற செய்வதற்காக, பூர்த்தி செய்வதற்காக, தான் எடுத்துக்கொண்ட வேலையை முழுமையாக்குவதற்காக, கியா ஜானே வாலா, செய்யப்படும், பூரா பிரயத்தன, முழு முயற்சி. इसके विरुद्ध यूं बैठा रहना आलस्य है. इसके विरुद्ध இதுக்கு அகைன்ஸ்டா, இதுக்கு ஆப்போசிட்டா, யூं बैठा रहना आलस्य है. இதுக்கு எதிரடையா நாம உட்கார்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது சோம்பல், சோம்பேறித்தனம். मानव जाति की उन्नति का मुख्य कारण उसका सख्त प्रयत्नशील होना चाहिए. मानव जाति की, மனித ஜாதியின், உன்னதி கா, முன்னேற்றத்திற்கு, முக்கிய காரணம், முக்கியமான காரணம், உஸ்கா சத்தத் பிரயத்னஷீல் ஹோனா ஹை, அவனுடைய முழுமையான, அதாவது கண்டினியூஸாக இருக்கக்கூடிய, பிரயத்னஷீல் ஹோனா சாஹியே, முயற்சி, அது எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் அவனோட முன்னேற்றத்திற்கு முக்கியமான காரணம். அதாவது மனித ஜாதியின் முன்னேற்றத்திற்கு முக்கியமான காரணம் இடைவிடாத தொடர்ந்த முயற்சி. हर एक मानव को अपने जीवन चलाने के लिए कुछ न कुछ परिश्रम करने की आवश्यकता होती है. हर एक मानव को, ஒவ்வொரு மனிதனுக்கும், अपने जीवन चलाने के लिए, தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக, தன்னுடைய வாழ்க்கையை முறையை கொண்டு செல்வதற்காக, कुछ न कुछ, ஏதாவது ஒரு, परिश्रम करने की, முயற்சி செய்வதற்கு, உழைப்பதற்கு, அவசியத்தை होती है, தேவை ஏற்படுகிறது, அவசியம் ஏற்படுகிறது. ஏதாவது ஒன்றை பெறணும் அப்படின்னாக்கா அதற்கான முயற்சி எடுக்கணும், அதற்காக கடினமாக உழைக்கணும். परिश्रम किए बिना अपना आहार नहीं प्राप्त कर सकते. உழைப்பு இல்லாமல், परिश्रम किए बिना, உழைக்காமல், अपना आहार, தன்னுடைய உணவை नहीं प्राप्त कर सकते, தான் அடைய முடியாது. நான் சாப்பிடணும் அப்படின்னாக்கா அதுக்கு நாம உழைக்கணும். परिश्रम से ही कार्य सिद्ध होते हैं, न इच्छा से. परिश्रम से ही, அந்த உழைப்பினாலதான், காரிய சித்த ஹோத்தே ஹை, காரியம் நடைபெறும், காரிய சித்தி அடையும். ந இச்சா சே, விருப்பத்தினால இல்ல. நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உடனே நம்மளுக்கு கிடைக்குமா? இல்ல, அதுக்காக நம்ம உழைக்கணும், அப்பதான் அது நம்மளுக்கு கிடைக்கும். इसलिए मानव जीवन की उन्नति का मुख्य कारण परिश्रम है. इसलिए அதனால் मानव जीवन की, மனித வாழ்க்கையின், उन्नति का, முயற்சிக்கு, முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் परिश्रम है, முக்கியமான காரணம் உழைப்பு. उसका जीवन परिश्रम के आधार पर ही आरंभ होता है. उसका जीवन, அவனுடைய வாழ்க்கையானது, परिश्रम के आधार पर ही, உழைப்பினை ஆதாரமாக கொண்டுதான், ஆரம்ப होता है, ஆரம்பமாகிறது. परिश्रम का ही सफलता की कुंजी माना जाता है. परिश्रम को, உழைப்புதான், परिश्रम को ही, உழைப்பை தான், सफलता की कुंजी माना जाता है, அதாவது நம்மளுடைய அந்த பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது பலனினுடைய, நம்ம என்ன செய்கிறோமோ அந்த பலன் இருக்கு இல்லையா, அதற்கான திறவுகோல்,
அதற்கான சாதியாக அந்த உழைப்பு எண்ணப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. निरंतर परिश्रम करने से ही मानव को सफलता मिलती है. निरंतर परिश्रम करने से ही தொடர்ச்சியான முயற்சியினால் மட்டுமே அல்லது நிரந்தர பரிश्रम करने से ही தொடர்ச்சியான உழைப்பினால் தான் மானவுக்கு சஃபல்தா மில்தி है, மனிதனுக்கு ஒரு முழுமை கிடைக்கிறது, ஒரு பலன் கிடைக்கிறது. जो पुरुषार्थी है, साहसी है, जिसमें धैर्य है, जो स्वयं का सदुपयोग करना जानता है तथा जो अभीष्ट की प्राप्ति के लिए निरंतर मन, वचन तथा कर्म से कठोर परिश्रम करता रहता है, सफलता केवल उसी की दासी होती है. जो पुरुषार्थी है, அதாவது யார் ஒருவர் வீரமானவரோ, அதாவது ஒரு மனிதனோ அல்லது சாகசீகை வீரமானவரோ, जिसमें धैर्य है யாரிடத்தில் தைரியம் இருக்கிறதோ, जो स्वयं का सदुपयोग करना जानता है யார் முதலில் தன்னை தானே பயன்படுத்திக் கொள்ள, தனக்காக தன்னை பயன்படுத்திக் கொள்ள யார் அறிந்திருக்கிறார்களோ, तथा जो अभीष्ट की प्राप्ति के लिए யார் தான் விரும்பியதை அடைவதற்காக நிரந்தர் மன் வச்சன் ததா கர்ம சே தொடர்ச்சியாக மனம், வார்த்தை மற்றும் செயல்களால் கட்டோர் பரிश्रम கர்த்தா रहता है கடினமான உழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, சஃபல்தா கேவல் உசி கி தாசி ஹோதி ஹை. அந்த பலன், அந்த பரிபூரண தன்மை அப்படிங்கிறது அந்த மாதிரி கடினமான உழைப்பாளிகளுக்கு தான் அடிமையாக ஒரு வேலையாள் போல இருக்கிறது. जो मनुष्य हाथ पर हाथ धरकर बैठे रहते हैं वे अपने आप को धोखा देते हैं. जो मनुष्य எந்த ஒரு மனிதன் हाथ पर हाथ धरकर கை மேல கையை, அதாவது கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, बैठे रहते हैं அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, वे अपने आप को धोखा देते हैं அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். वे जीवन को असफलता का दूसरा नाम बना लेते हैं அவர்கள், அந்த மாதிரியானவர்கள் ஜீவன் கோ வாழ்க்கையை असफलता का அதாவது பரிபூரணம் இல்லாத தன்மையை, பரிபூரணம் இல்லாத அந்த தன்மைக்கு दूसरा नाम बना लेते हैं மற்றொரு பெயராக தங்களை தாங்களே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப எப்பொழுது ஒருத்தருடைய வாழ்க்கை பரிபூர்ணம் அடைகிறது, பூர்ணத்துவம் அடைகிறது, அதாவது திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா, தொடர்ச்சியான உழைப்பை யார் கொண்டிருக்கிறார்களோ, விடாத உழைப்பை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வாழ்க்கையானது ஒரு பரிபூர்ணமானதாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை தான் முழுமையானதாக இருக்கும். आज तक मानव ने जो भी विकास किया है वो सब परिश्रम की ही देन है. आज तक இன்னைக்கு வர मानव ने மனிதனானவன் जो भी विकास किया है எந்த ஒரு விஷயத்தில் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும், எதில் ஒருவன் முழுமை பெற்றிருக்கிறான் என்றால் वो सब परिश्रम की ही देन है, அதையெல்லாம் உழைப்பினால் கிடைக்கப்பட்ட வரம், உழைப்பினால் கிடைத்த பலன். केवल शारीरिक परिश्रम ही परिश्रम नहीं बल्कि बुद्धि और विवेक द्वारा भी किया जाने वाला परिश्रम भी परिश्रम कहलाता है. केवल शारीरिक परिश्रम ही परिश्रम नहीं, உடல் உழைப்பு மட்டும் உழைப்பு அல்ல, बल्कि बुद्धि और विवेक द्वारा भी
அதையும் தாண்டி புத்தியினாலும் விவேகத்தினாலும் கியா ஜானே வாலா பரிசுரம் பி செய்யப்படும் அந்த உழைப்பும் முயற்சியும் கூட பரிசுரம் கர்லாத்தாகை உழைப்பு என்று சொல்லப்படுகிறது. உடல் உழைப்பு மட்டும் உழைப்பல்ல, மனதால், அறிவை கொண்டு, புத்தியை கொண்டு, விவேகத்தை கொண்டு உழைக்கும் உழைப்பு கூட. அந்த புத்தி அறிவை நம்ம பயன்படுத்துகிறோமே அது கூட உழைப்பு தான். ஐசா பரிசுரம் அதிக் மூல்யவான் ஹோத்தாக, அந்த மாதிரியான உழைப்பானது அதிகமான பலன் உள்ளதாக, விலை மதிப்பற்றதாக இருக்கிறது. ஆத்ம விஸ்வாஸ் பைதா होता है, मन में शांति होती है. மனதில் ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது, மனதிடம் ஏற்படுகிறது. அதாவது ஆத்ம விஸ்வாஸ் பைதா होता है, நம்ம மனதில ஒரு மன நம்பிக்கை ஏற்படுகிறது. மன்மே சாந்தி होती है, மனதில் அமைதி ஏற்படுகிறது. நம்ம ஒரு செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னாக்கா மனம் அமைதி பெறும். ஓகே, நம்ம செஞ்சுட்டோம், இதை நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம், இதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு மன்மே சாந்தி होती है, மனதில் அமைதி ஏற்படுகிறது, மனம் அமைதி அடைகிறது. परिश्रम का उद्देश्य केवल अपने स्वार्थ के लिए न होकर परमार्थ के लिए होना चाहिए. परिश्रम का उद्देश्य உழைப்பினுடைய உத்தேசம், அதாவது எய்ம், அது என்னவா இருக்கணும் அப்படின்னா, உழைப்பினுடைய லட்சியம் கேவல் அப்னே ஸ்வார்த்த के लिए न होकर, தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமல்லாமல் हरमार्थ के लिए होना चाहिए, அதாவது உண்மையை நாடும் ஒரு விஷயமானதாக அல்லது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இல்ல முக்தியை நாடுவதாக இருக்க வேண்டும். हरमार्थ श्रम से ही राष्ट्र और समाज की उन्नति हो सकती है. அப்படி நம்ம மற்றவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த உழைப்பானது राष्ट्र और समाज की उन्नति हो सकती है, தேசமும் நம்மளுடைய சமுதாயமும் முன்னேற்றம் அடைவதற்கு ஏதுவானதாக இருக்கும். மற்றவர்களுக்காக உழைக்கும் உழைப்பு நமது நாட்டையும் நமது சமுதாயத்தையும் முன்னேற்றுவதாக இருக்க முடியும். कर्मठ मनुष्य सदैव कार्यरत रहता है. பணியில் முழுமையாக ஈடுபாடுடைய ஒரு மனிதன் எப்பொழுதுமே அந்த பணியில் மூழ்கி போகும் ஒரு மனிதனாக, தன்னுடைய பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் ஒரு மனிதனாக, தன்னுடைய பணியில் உண்மையான ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறார். परिश्रम करने पर भी यदि उसे सफलता प्राप्त नहीं होती तो भी वो साहस तथा धैर्य नहीं खोता. परिश्रम करने पर भी உழைத்தும் यदि उसे सफलता प्राप्त नहीं होती, அந்த மனிதனுக்கு பூர்ணத்துவம் கிடைக்கவில்லை, பலன் கிடைக்கவில்லை என்றாலும், தோபி கிடைக்கலினாலும் वो साहस तथा धैर्य नहीं खोता, அவன் தன்னுடைய சாகசத்தை தைரியத்தை இழக்க மாட்டான். அதாவது மனம் தளர மாட்டார்கள். அடுத்தது என்ன பண்ணணுமோ அதை யோசிச்சு அடுத்து என்ன செய்யணுமோ அதுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். गीता में भगवान श्री कृष्ण ने कहा है कि कर्म में ही तुम्हारा अधिकार है, फल में नहीं. गीता में, கீதையில், அதாவது பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே கஹா ஹை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லி இருக்கிறார் என்னன்னா, कि कर्म में ही तुम्हारा अधिकार है, कर्म में ही तुम्हारा अधिकार है, செயலில் மட்டுமே உனக்கு அதிகாரம் இருக்கிறது, फल में नहीं, அதற்கான பலனில் இல்லை. அப்ப நீ பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அந்த செயலை நற்செயலை செஞ்சுட்டு போயிட்டே இரு, அதற்கான பலனை நீ எதிர்பார்க்காத, அதை நினைக்காதேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அது நல்லதோ நல்ல விதமாக கிடைக்கும், கெட்டதோ கெட்ட விதத்தில் கிடைக்கும், தீய வழியில் நம்மளுக்கு கிடைக்கும்.
அதாவது அந்த நம்ம கெட்ட வழியில் நம்ம செயல்படுவோமானால், நம்மளுடைய உழைப்பை கொடுப்போமானால், அதற்கான நல்ல பலன் நற்கதி நம்மளுக்கு கிடைக்காது. நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும். इसलिए प्रत्येक मनुष्य को फल की इच्छा किए बिना ही परिश्रम करना चाहिए. इसलिए அதனால் प्रत्येक मनुष्य को ஒவ்வொரு மனிதனுக்கும் फल की इच्छा किए बिना ही அந்த பலனை பற்றிய விருப்பம் இல்லாமல், ஆவல் இல்லாமல், அந்த எதிர்பார்ப்பு பலன் நம்ம அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமலேயே பரிश्रम करना चाहिए உழைக்க வேண்டும். मनुष्य को अपने जीवन के लक्ष्य की प्राप्ति के हेतु निरंतर परिश्रम करना चाहिए. मनुष्य को मनिदनुक्कु अपने जीवन के लक्ष्य की प्राप्ति के हेतु தன்னுடைய வாழ்க்கைக்கான லட்சியத்திற்கு प्राप्ति हेतु निरंतर परिश्रम करना चाहिए. ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்கு அடிப்படையான நிரந்தரமான அந்த உழைப்பை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நிரந்தரமாக மனிதன் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான உழைப்பை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும், உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். கதாச்சித் असफलता भी आए तो उसका भी हंसते हंसते सामना करना चाहिए. कदाचित ஒருவேளை असफलता भी आए तो நம்மளுடைய உழைப்புக்கு பலன் கிடைக்கல, இல்ல நம்மளுடைய உழைப்பு பூரணம் அடையல அப்படின்னா तो उसका भी हंसते हंसते அதையும் சிரித்துக் கொண்டே सामना करना चाहिए எதிர்கொள்ள வேண்டும். ऐसे धैर्यशील व्यक्तियों के लिए असफलता भी सफलता का संदेश लाती है. அந்த மாதிரியான தைரியம் வாய்ந்த மனிதர்களுக்கு பரிபூரணம் இல்லாத தன்மையும் கூட பரிபூரணத்தை, அதாவது முழுமை இல்லாதது கூட முழுமையடைந்து விடும். तेन सिंह का उदाहरण इसका ज्वलंत प्रमाण है. தேன் சிங்கோட உதாரணத்தை இதுக்கு நம்ம கொண்டு வரணும். இது ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு தீர்மானத்தை நம்மளுக்கு கொடுக்கும். தேன் சிங்கை நம்ம இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னும் போது அதையும் தாண்டி நம்மளை விட எவ்வளவோ கஷ்டப்பட்டவங்களுக்கு இன்னும் பலன் இல்லாம இருந்திருக்கலாம். அவங்க அதை எப்படி அடையிறதுக்காக இன்னும் முயற்சி எடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுக்கு தேன் சிங்க உதாரணமா கொள்ளலாம்னு சொல்றாங்க. आज साहित्य, कला, विज्ञान तथा अन्य क्षेत्रों को अपने कार्यकलापों से सदा सदा के लिए जगमगाकर जो अपना नाम सदा के लिए अमर कर गए, उनके लिए परिश्रम ही सफलता की कुंजी बनी. आज இன்று சாகித்யம், இலக்கியம், கலா கலை, விஞ்ஞானம் ததா அந்நிய சேத்ரோங்கோ மற்றும் பிற துறைகளில் அப்படியே காரிய கலாபோன்சே தன்னுடைய வேலை மற்றும் வேலை அந்த செய்கிற அந்த விதத்திலிருந்து சதா சதா கேளியே எப்பொழுதுமே ஜகம் காக்க ஒளி வீசுற ஒருத்தர் ஜோ ஒளி வீசுற ஜோ அப்பனா நாம் சதா கேளியே அமர்கர்கே. இலக்கியம், கலை, விஞ்ஞானம் அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் என்னென்ன துறைகள் இருக்குதோ அந்த எல்லா துறைகள்லையும் தன்னுடைய அந்த பரிபூர்ணமான உழைப்பை, அந்த செயலை கொடுத்து என்னன்னைக்குமே யார் ஜொலிக்கிறாங்களோ அவங்களுடைய பேரு சதா கேளியே அமர்கர்ஜாய் எப்பொழுதுமே அமரத்துவமாக இருக்கும். उनके लिए परिश्रम ही सफलता की कुंजी बनी. அவங்களுக்காக உழைப்பு அப்படிங்கிற அந்த உழைப்பு தான், அதாவது பரிசுரம் ஹி சஃபல்தா கி குஞ்சி பனி
அவங்களுக்கு எப்பவுமே அந்த பரிபூரணம் பலன் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படையாக மாறுகிறது. ஏன்னா தொடர்ந்து முயற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது, தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பலன் கிடைத்துக் கொண்டே இருக்கும். உழைப்பு அப்படிங்கிறதுக்கான அதாவது பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான திறவுகோல் அப்படின்னா அதுக்கு உழைப்பு. உழைப்பு இருந்தால் பலன் இருக்கும். நல்ல உழைப்பு இருந்தால் நல்ல பலன் இருக்கும். அதோடு மற்றவர்களுக்காகவும் உழைக்கும் போது நம்மளுக்கு மனதில் ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு நம்பிக்கை, ஒரு திருப்தி இருக்கும். அப்ப நாம முன்னேறும் போது அதனுடைய சேர்ந்து நம்மளுடைய நாட்டையும் முன்னேற்றுவதோடு நம்மளுடைய சமுதாயத்தையும் நாம் முன்னேற்றுவோம். இந்த நிபந்தனை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.